5, 4, 3, 2, 1. ஹலோ, நான் செல்வராணி. எங்கள் வீட்டுக்காரங்க பேர் அழகப்பன். எங்களுக்கு ரெண்டாவது பையனா எங்கள் பையன் உதயகுமார் பிறந்தான். அவன் சின்ன பிள்ளையிலே நல்லா அழகாக இருப்பான். பார்க்குறவங்களாம் நல்லா ஆசைப்படுவாங்க. நல்லா குண்டாகவும் கலராகவும் இருப்பான். அதனால் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி விளையாட வயசுலேயும் எதுவும் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டோம். நல்லா சொன்ன வச்சு கேட்பான். எங்கள் மற்ற பிள்ளைங்களோடையும் எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் நல்லா ஒத்துமையாக இருக்குங்க. சண்டையெல்லாம் போட்டு மாட்டாங்க. எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. நாங்களும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் அவங்க கொடுக்கறது கிடையாது. பிள்ளைங்க பொதுவாக எங்கள் பையன் இவன் ரொம்ப சுத்தமாக எனக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டான். அவங்க சொன்ன வச்செல்லாம் கேட்பான். அவங்க அப்புறம் இப்போ வளர்ந்தாங்க, ஸ்கூல் போனாங்க. ரொம்ப பாசமாக இருப்பான். நான் இப்போ ஸ்கூல் போனாங்க. ஸ்கூலுக்கு போகையில் எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்க இருந்ததுனால நாங்கள் சொந்தத்துக்காக ரிக்ஷா வாங்கி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டோம். அவன் அந்த வயசுலேயே சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே போய் ஸ்கூல்லேருந்து வரையில் போகலே ரிக்ஷாலாம் ஓட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்லுவாங்க. அதனால் அவனுக்கு சின்ன வயசுலேயே அந்த மாதிரியெல்லாம் செய்யணும் நல்லா ஆர்வமாக இருப்பான். எந்த இதுவும் அவனுக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்கணும். அவனாகவே எல்லாமே ஆர்வமாக பண்ணிக்கிட்டான். இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு 22ஆந்தேதி பிறந்த நாள் வருது. அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே பிறந்த நாளே அவன் எல்லாமே விசேஷமாக கொண்டாடுவான் தான். இப்போ அவன் நல்லபடியாக இருக்கணும். அவன் பிறந்த நாள் 100 பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வருஷங்கள் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும். ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அதான் என்னோட ஆசை. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி சொல்லுங்க. வணக்கம், என் பேர் வெங்கடேஷ். என் தம்பி உதயகுமாருக்கு 50வது பிறந்தநாளுக்கு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இருவரும் சிறு வயதிலேருந்து ஒற்றுமையாகவே இருக்கிறோம். சிறு வயதினுடைய வாழ்க்கை எங்களுடைய எப்படி இருக்குதுன்னு சொல்லணும்னா, கற்றுக்கிற எல்லா விஷயத்தையும் 2 வீலரில் எல்லாம் என் தம்பி தான் முதல்ல கற்றுக்குவான். கற்றுக்கப்புறம் தான் நான் கற்றுக்குவேன். அதே மாதிரி ஃபிசிக்கலாக உள்ள கராத்தே மற்ற எல்லாத்துலேயும் நான் முதல்ல கற்றுக்குவேன். அதுக்கப்புறம் என் தம்பி கற்றுக்குவான். இந்த மாதிரி 2 பேரும் போட்டி போட்டு இன்னும் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு தான் கற்றுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி விளையாட்டுறதுலேயும் அப்படி தான் ஆக்டிவாக இருப்போம். எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். எல்லாமே நல்லபடியாக நல்லா சந்தோஷமாக. எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்களுமே நல்லா சந்தோஷமாகவும் அப்பப்போ சிறு சண்டைகள் வரும். எல்லாத்துக்கும் சண்டைகள் வந்தாலும் அது சந்தோஷமாகவும் சண்டைகளாக தான் இருக்கும். இது மாதிரி எங்களுடைய சிறு வயது காலங்கள் மிக சிறப்பாக சந்தோஷமாக இருந்தோம். இதுக்கு அத்தனைக்கு காரணம் எங்கள் பெற்றோர்கள், எங்கள் அப்பா முக்கியமாக. எங்கள் அப்பா பிள்ளைங்களை எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்திலே எப்பயுமே எங்களுக்காகவே வாழ்ந்ததுனால அந்த நோக்கமே எங்களை சந்தோஷமாக இருந்தது ஒரு காரணம். எங்கள் பிள்ளை என்ன படித்தாலும் கூப்பிட்டு உட்கார பேசி என்னன்னு சொல்லிடுவார். நாங்களும் அதுக்கு தகுந்தாப்புல கேட்டுக்குவோம். எங்கள் அப்பா சொன்னால் யாரும் தட்ட மாட்டோம் சின்ன வயசுலேருந்தே. இதே மாதிரி எங்கள் வாழ்க்கை காலமே ஜாலியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்கா கல்யாணம் ஆச்சு, அவங்க பிள்ளைங்களை பார்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு, அவங்க பிள்ளைங்களை பார்க்க ஆரம்பித்தோம். அவங்களும் நாங்களும் ஜாலியாக எல்லாமே ஒன்றா தான் இருப்போம். எல்லாம் ஒன்றா இருந்துகிட்டு இருக்கோம். இதே மாதிரி எப்பயுமே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக சந்தோஷமாக எல்லாம் வாழ்கிறதுக்கும், எல்லாருடைய ஆரோக்கியமும் எல்லாருடைய நலனும் உடல் நலனும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லோரும்
மிக சிறப்பாக சந்தோஷமாக வாழ எல்லாம் ஆண்ட பிரபஞ்ச சக்தியை வேண்டிக் கொள்கிறேன். இதுக்கு என் தம்பி மேன்மேலும் இன்னும் வளரவும் என்னுடைய ஆசைகள். நன்றி, வணக்கம். இதுக்கு விஷயம் ஹாப்பி பர்த்டே. சின்ன பிள்ளையில எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் இது கல்யாணம் ஆன பிறகும் எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். இப்போ காலத்துக்கு தகுந்தாப்புல ஒரு பிள்ளைங்களுக்காண்டி நீனும் இப்போ சென்னை போயிட்ட. நீ சென்னையில் இந்த தூரத்தில் இருக்கிறதுனால முன்னாடி மாதிரி நம்மளோட பேச்சுவார்த்தைகள்லாம் இல்லாமல் இருக்குது. இது வரப்போ போகிறப்போ சென்னை தஞ்சாவூர் வரப்போ வரீங்க. அது சந்தோஷமாக இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் இங்கே கிட்டக்க என்னோட இல்லாதது வருத்தமாக தான் இருக்குது. அதே போல் அப்பா இருந்து எனக்கு என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை நீ இது வரைக்கும் செஞ்சுருக்க. பிள்ளைங்களையும் நல்லபடியாக பார்த்துருக்க, நல்லா வழிகாட்டியாகவும் இருந்திருக்க. நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமாகவும் நீரோடி வாழ நான் வாழ்த்துகிறேன். விஷயம் அப்படின்னு பார்க்குறேன். நஞ்சையும் புஞ்சையும் குஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியில் பூட்டி கல்லூரியில் இளம் அறிவியல் பயின்ற போது ஏற்பட்ட பாச பிணைப்பு நட்பின் அடையாளம் இன்றும் எல்லளவு குறையாத தஞ்சை மாநகர தொழிலதிபர் உதயா அவர்களுக்கு பொன்விழா பிறந்தநாள் வாழ்த்துக்களை என் சார்பாகவும் பூண்டி கல்லூரியில் பயின்ற சொந்தங்கள் சார்பாகவும் எனது கண்ணுகுடி கிராமத்தின் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை மாப்பிள்ளை உதயா என்றென்றும் மேலும் தொழிலிலும் வாழ்விலும் மேலும் சிறந்து வழங்க எல்லா உள்ள இறைவனை வேண்டிய எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் கண்ணுகுடி பாலு. எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் இப்போ ஓரளவுக்கு நிற்கிறீங்க. அதே இது எனக்கு எப்போதும் கடைசி வரைக்கும் இருக்கணும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அன்பு மாப்பிள்ளைக்கு 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹலோ தம்பி, 50வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்த்துக்கள். அது மாதிரி நிறைய சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோட பெஸ்ட் விஷஸ். ஹாய் மாமா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மாமா, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில். தேங்க்யூ. உங்களோட எல்லா ட்ரீம்ஸும் ஃபில்ஃபில் ஆகிறதுக்கு என்னோட விஷஸ். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அண்ட் தேங்க்யூ. ஹாய் மாமா, ஹாப்பி பர்த்டே. ஹாஃப் செஞ்சுரி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிட்டீங்க. இதோ என் குட்டியும் ஹாப்பி பர்த்டே சொல்லுது. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே தாத்தா. மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மாமா. சின்ன பிள்ளையிலேருந்தே என்னை நல்லா தூக்கி தூக்கி வளர்ந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. வண்டலூர் ஜூவில் எனக்கு கால் முடியலன்னு நீங்கள் தோலை வச்சுட்டு நடந்தீங்க. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. உங்களோட சப்போர்ட் எனக்கு என் லைஃப்பில் த்ரூ அவுட் இருந்திருக்கு. எவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ப்ரேயர்ஸ் எனக்கு எப்போதுமே இருந்திருக்கு. எனக்காக எப்போதுமே நல்லது நினைக்கிற ஒரு சொல்லுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாமா. பாய். ஹலோ உதயகுமார் சார். எல்லாம் அல்ல திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அருளாலும் தஞ்சை பெருவுடையார் பிரகதீஸ்வரர் அருளாலும் நோய் நொடியின்றி இன்புற்றி வாழ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி. ஹாய் மாமா, ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எப்போவுமே என்னை உங்களோட ஒரு டாட்டர் மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி தான் என்னை எப்போவுமே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னடா கண்ணு அப்படின்னு ஸ்வீட்டாக கேட்பீங்க. அண்ட் உங்களை பற்றி யோசிக்கும் போது எனக்கு அந்த லைன் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். மாமா அப்படி கேட்பாங்க என்னை பார்த்து அப்படின்னு. அது எனக்கு எப்போவுமே ஸ்பெஷலாகவே இருக்கும். நீங்கள் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஐ ஹோப் ஐ எம் மேக்கிங் யூ ப்ரவுட். And this birthday, I wish you all of happiness and peace for your heart. And happy 50, Mama. Happy birthday, Atta.
பர்த்டே பெரியப்பா. நீங்கள் என் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாடுவீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கேம்ப் ஃபயர் போனால் ட்ரிப்புலாம் போனால் நீங்கள் என் கூட விளாடுவீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே பெரியப்பா. இன்னைக்கு விளையாட்டுவாங்க. எனக்காய் பிறந்த இந்தவனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஸ்ட்ராங் ஆல்வேஸ். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஊட்டியில் எடுத்த சின்ன சின்ன மெமரிஸ் இது மாதிரி நிறைய பெரிய ஃபைலாக அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு மைண்டில். வண்டியில் பைக்கில் 2.5 hours அரியலூருக்கு ட்ராவல் பண்ணணும், பேசிக்கிட்டே மெதுவாக போகணும். சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் கூட நம்ம முந்தி போயிட்டு இருந்தது. அது என்ன பேசணும்லாம் தெரியாது, ஆனால் போய்கிட்டே இருந்தோம் பேசிக்கிட்டே. அதெல்லாம் மறக்கவே முடியாது எப்போவுமே. என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் பண்ணுற சர்ப்ரைஸஸ், சின்ன சின்ன சர்ப்ரைஸஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு டெடி பேர், அந்த ஃப்ளவர், பெரிய பெரிய ப்ரீஷியஸ் ஜுவல்ஸை விட எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இம்ப்ரெஸ் மீ எ லாட். எனக்கு அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் இருக்கிற சப்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். யாரையுமே விட்டு கொடுக்காம இருக்கணும் இருக்கிறது. நம்ம நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம தாண்டி வந்திருக்கோம் என் கைகள் கோர்த்துக்கிட்டே. இதே மாதிரி லைஃப் லாங் எல்லாத்தையுமே நம்ம கை கோர்த்துக்கிட்டே கடந்து வரணும்னு நான் விஷ் பண்ணுறேன். Will be always strong and confident. நம்மளுடைய புது ஸ்டார்ட் அப்க்கு மாமா, அத்தை, டேடி, அத்தாச்சி எல்லாருமே கூட இருந்து உங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுப்பாங்க. நீங்கள் லைஃப் ஹாப்பியாக லீட் பண்ணுவோம், இன்னும் ஹாப்பியாக லீட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சின்ன சின்ன மெமரிஸில் ஹஸ்பண்ட்க்கு அவங்க அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த கேரிங், பேம்பரிங், ஹஸ்பண்ட் நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நல்ல இன்சிடென்ட்ஸ், அப்புறம் தன்வந்த் நம்ம கிடச்சது, அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணது, சந்தோஷமாக வீடியோஸ் இருக்குது. இன்னும் நம்ம நிறைய ஹாப்பியான மெமரிஸ் நிறைய இருக்குது. நம்ம டூர் போனது, இது மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. எல்லாத்தோடையுமே will overcome by happiness overloaded. And thank you for the support, for the backbone of our family. Once again, happy birthday to you. இது மாதிரி அஸ்வந்த் வீடியோ கேட்டிருந்தான். சரி எதுக்குடா அப்படின்னு பார்த்தா டேடியோட 50th பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்குள்ளத்தையும் எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன அதுக்குள்ளத்தையும் 50 வயசு ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏஜ் இந்த ரிவர்ஸ் கீர் மாதிரி பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்ல முடியாது 50 வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு 50 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க மாமா. 50th பர்த்டே. ஸோ சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறது, நிறையா மெமரிஸ், எமோஷன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, 6th or 7th படிக்கும் போது நினைக்கிறேன், 8th படிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ இந்த இந்தியன் பேங்க் காசு போய் போட்டுட்டு வரதுக்காக சொல்லுவீங்க. அப்போ என்னென்னா இந்த ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அது மாதிரி கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துட்டு இதை போய் சலானில் ஃபில் பண்ணி போடு அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை பயமாக இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் சொன்னதுக்கு அதெல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்டு சலானை எப்படி ஃபில் பண்ணணும்னு முதற்கொண்டு சொல்லி கொடுத்து அனுப்பிவிட்டீங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன சொல்லலாம், ஆமாம் நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். இன்னைய வரைக்குமே திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இது பண்ணால் திட்ட மாட்டாங்க, சரி இது பண்ணால் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும், இது பண்ணால் சூப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இத்தனை வருஷமாக எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து மாமாட்ட திட்டு வாங்க நடந்துக்கணும் அந்த மாதிரி நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏதோ கொஞ்சம் பெருமைப்படுற அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரில, ஆனால் ஆமாம். ஸோ தாத்தா 10 வருஷத்துக்கிட்ட ஆகும்போது ஆயிடுச்சு. இந்த வருஷம் 10வது வருஷம் நினைக்கிறேன். இப்போ ஆமாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் என்ன சொல்கிறது, இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ண போகிறீங்க. லைஃப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. நாங்கள் சின்ன வயசில் நான் நினச்ச மாதிரி லைஃப் அவ்வளோ ஈஸியாக இல்லை எனக்கு. இருந்தாலும் ஓகே தான், சேலஞ்சிங்காக இருக்கிறது ஜாலியாக தான் இருக்குது. ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா,
இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் வருது. ஸோ ஆமாம், இன்னும் நிறைய இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்னா 6th 7th படிக்கும் போது நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க. ஆமாம், நான் 2-3 தடவை வந்து பேசினேன், நீங்கள் எதுவும் பேசலை. ஏதோ நான் சொன்னது சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் பேசாமல் இருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஏதோ சரியாக சொன்னது கேட்கல, ஒழுங்காக படிக்கலை, அது மாதிரி ஏதோ சொல்லிட்டு இது பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய எல்லாம் வீடியோக்கு சொல்லாமா என்னன்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த நடுவில் ஒரு அட்டம் டு மர்டர் கேஸ்லாம் ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் நடுவில் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டு சேஃப்கார்ட் பண்ணி மறுபடியும் அப்போ சொன்னீங்க எனக்கு நல்லா இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாச்சும் சண்டை சச்சரவுன்னு ஏதாச்சும் பேர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மூஞ்சில் முழிக்கக்கூடாது, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதனாலேயே நிறைய இடத்துல பொறுமையாகவும் மெச்சூர்டாகவும் ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்கேன். லைஃப்பில் வந்து நிறைய பேரை பார்த்து என்ன சொல்கிறது, இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு லைஃப்பில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி என்னோட லைஃப்பில் நீங்களும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் பெருமையாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெருமையாக தான் இருக்குது. அப்புறம் ஆமாம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ ஒரு நல்ல சேலரி நல்ல பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நீங்கள் தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் எப்பயும் சொல்லுவீங்க நீ தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண, நீ தான் பாஸ் பண்ண, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் விதை நீங்கள் போட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். டைம் இன்னும் பேசிகிட்டே போகலாம், டைம் இல்லை, அதனால் இதை அப்படியே ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இதுவே ஒரு 2 minutes சம்திங் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக அதை முடிச்சிடுறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே மாமா, ஹாப்பி 50th பர்த்டே. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டாடி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. நாங்கள் ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நாங்கள் கேட்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது வரைக்கும், என்னை ஸ்கூலில் பிக்கப் பண்ணி டியூஷனில் ட்ராப் பண்ணுறது, 5 மணி ஆனால் ஸ்நாக்ஸ் கொண்டு வர்றது, எங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன மெமரிஸ் ரொம்ப ப்ரீஷியஸானது நிறைய இருக்குது. இது சின்ன வயசில் தொப்பி போட்டுக்கிட்டு சன்கிளாஸஸ்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஆக்டிவா பல்சரின்னு ஸ்கூலுக்கு போனது, ஜைலோவில் போயிட்டு அந்த கல்லுக்குளத்தில் இருக்க பேக்கரியில் அந்த 2 ரூபீஸ்க்கு அந்த ஒயிட் சாக்லேட் ஒன்று வாங்கி சாப்பிட்றது, நேச்சுரோ சாப்பிட்றது, எல்லாமே நிறையா இருக்குது. எஃபிசெட் வாங்கின புதுசில் நம்ம 4 பேரும் ஐபேக்கோ போய் அங்கே ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணது, அந்த பைக் வாங்கின புதுசில் சாஞ்சு போனது ஃபாஸ்ட்டாக, அது எல்லாமே நிறைய மெமரிஸ் இருக்குது. அப்புறம் என்ன, நாங்கள் கேட்குறப்பெல்லாம் டூர்லாம் கூப்பிட்டு போகிறது, எதுவுமே யோசிக்காமல் எங்கள் கேட்குற எல்லாத்தையுமே செய்கிறது. யூ ஆர் த பெஸ்ட் கிஃப்ட் ஐ குட் ஆஸ்க் ஃபார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த வருஷம் உங்களுக்கு 50 years ஆகுது. 1975 பிறந்தது வச்சு பார்த்தா, அந்த வருஷம் தான் பிறந்தீங்க, எல்லாத்தையும் 1976 எல்லாம் சொல்லக்கூடாது, 75 தான் பிறந்தீங்க. 50 years ஆயிடுச்சு, இன்னும் நிறைய இருக்குது. இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஃபேமிலியோட பேக் போனாக இருந்து எல்லாமே பண்ணீங்க, இனிமேலும் பண்ணுவீங்க. ஸ்ட்ராங்காக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. அப்புறம் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறீங்க, இது வந்து எல்லாருமே உங்களுக்கு பிளெஸ் பண்ணுவாங்க. அப்பாயி, தாத்தா, அப்புறம் தாத்தா, அத்தை எல்லாருமே பிளெஸ் பண்ணுவாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க. எது நினச்சி செய்கிறீங்களோ அது நல்லபடியாகவே நடக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்புறம் ஹாப்பி பர்த்டே, பாய், கீப் ஸ்மைலிங். Hi Daddy, happy birthday. You are the greatest dad in the world. You are my inspiration. You are my superhero. நம்ம 2 பேரும் காரில் போனது, பைக்கில் போனது, விஆர் மால் போனது எல்லாம் ஒரு pleasant memories. I love you. Keep smiling. Stay healthy. உதய், எனக்கு தெரியாதவங்களுக்கு நான் சுபாஷ், உதயோட MBA கிளாஸ்மேட். ஓகே, உதய் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா இருக்குது. நிறையா அப்படின்னா நாங்கள் காலேஜில் படித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்ற ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது. பட் உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல இந்த வீடியோ அதை அவ்வளோத்தையும் பார்த்துட்டே உட்காந்துருக்கிறதுக்கு. பட் ஸ்டில் டு மேக் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், உதய் வந்து எங்கள் செட்லேயே யங்கஸ்ட் 50. ஓகே, இப்போ அவர் தான் லாஸ்ட் பர்சன் டு ஹிட் 50 நினைக்கிறேன்.
அண்ட் ஹீ ஆல்சோ கேரிஸ் அ சாம், அந்த ஹாப்பினஸ், அது எல்லாமே. அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அது வயசான மூஞ்சி மாதிரியே தெரியாது, ஒரு சாம் மெயின்டைன் பண்ணுவார். ஓகே, ஃப்ரம் தி காலேஜ் டேஸ் நான் பார்த்ததுலேருந்தே வந்து த வே ஹி ட்ரெஸ்ஸஸ், த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், அது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மனுஷனால் அவங்க அப்பாவுக்கு இவ்வளோ மரியாதை, இவ்வளோ பாசம் வச்சுருக்க முடியுமா அப்படின்னு நான் பார்த்து வியந்த ஒரு மனுஷன் உதய். ஐ திங்க் his children also is carrying the same thing. Uday, you should have a wonderful family, and the way you carry, you take care of the family அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் அப்பா பண்ணதை விட I think you are doing it much better. I don't know if that is true, but உங்கள் அப்பாவையும் நான் பார்த்துருக்கேன், the way he carries the charm and the leadership எல்லாமே. That is something you carry. And ஃபேமிலிக்காக ஒருத்தர் ஊரை விட்டு ஷிஃப்ட் பண்ணி வர்றது அப்படின்றது இல்லாமல் ஒரு நல்ல விஷயம். இதே தான் உதய் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணுவார். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது பெரிய டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற ஆள் கிடையாது உதய். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு உதய்க்கு அதுக்குள்ளே 50 அப்படின்றது இஸ் நைஸ், சர்ப்ரைசிங், ஹாப்பி. ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் உதய். யூ ஷுட் லிவ் லாங்கர், லாங்கர் அப்படின்றத விட ஹாப்பியர். யூ ஷுட் கேரி மோர் மெமரிஸ் லைக் வாட் யூ கேவ் டு அஸ். எங்களுக்கெல்லாம் கொடுத்த மெமரிஸ் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி, எனக்குலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உதய் இருக்காரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். எனி டைம் ஐ கேன் கால் ஹிம். ஓகே, மீதி நாளில் நான் டெய்லி பேசுகிறனோ இல்லையோ, அந்த பக்கத்துலேயே இருக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. பட் ஐ நோ ஃபார் ஷுவர் when there is a problem I can depend உதய். அதே மாதிரி உதய் ஆல்சோ knows when there is a problem he can depend Subhash. That's the bond we wanted to carry. Okay, thank you Uday, and I want to tell your son was very good in organizing this. He really made it a different event. Okay, appreciate guys, take care, all the best, love you. Happy birthday Uday, welcome to 50 club. birthday Uday, பசங்களுக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி பசங்க செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷயம் ஹாப்பி பர்த்டே. Hey, happy birthday சொல்லுங்க. Happy birthday uncle. Happy birthday na. Wish you many more happy returns of the day. Happy birthday uncle. Okay Uday, bye bye. Wish you happy birthday. அந்த ஹாப்பி பர்த்டே. நம்மளோட நினைவுகள் எல்லாமே நம்ம பழைய வீட்டை சுற்றி தான் நம்மளோட சந்தோஷமான நினைவுகள். நம்ம 2 பேரும் ஸ்கூலில் படித்தப்ப பேசின கதையை விட படிச்சிருந்தா நல்லா படிச்சிருந்துருப்போம். இப்போ ஆனால் நிறையா பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பேசுகிறத ரொம்ப கம்மியாக பேசிகிட்டு இருக்கோம். அண்ணனா எனக்கு ஒரு தங்கச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீ நல்லா சிறப்பாக தான் செஞ்சுட்ருக்க. என் பிள்ளைங்களுக்கும் செய்ய வேண்டியதை நீ நல்லா சிறப்பாக செஞ்சுருக்க. எனக்கு நிறைவாக சந்தோஷமாக தான். ஹாப்பி பர்த்டே. நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இனிய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொண்டாடி எல்லா வளமும் நலமும் பெற்று நீரோடி வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம். வணக்கம். நம்ம கல்லூரி நண்பர் உதயகுமாருக்கு 50வது பிறந்த நாள். மாப்பிள்ளையோட பயணித்ததில் 25 வருஷத்துக்கு முன்னாடி முதலாக கல்லூரிக்கு வந்திருக்கார். ஒரு சில நாட்கள்லேயே ரொம்ப நெருக்கமான நட்பானது உதயகுமார், அசோக் மற்றும் செந்தில். திருவாரூர் பசங்கள்லேயே ஃபஸ்ட்டு அவங்க க்ளோஸாக பழகினதும் நான் தான் நினைக்கிறேன். இதுமாதிரி மாப்பிள்ளையோட சொல்லணுன்னா மறக்க முடியாத நிகழ்வுன்னா மாப்பிள்ளை தங்கச்சி அக்கா கல்யாணத்துக்கு தஞ்சாவூர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 25 வருஷம் இந்த தொலைத்தொடர்பு வசதிகின்ற அதனால் துண்டிக்கப்பட்டிருந்தோம். மீண்டும் இந்த ஒரு நல்ல நாளில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை. மை டியர் ஃப்ரெண்ட் உதயகுமார், 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த 50வது பிறந்த நாளில் உன்னை விஷ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு எல்லா வளங்களும் சீரோடும் சிறப்போடும் இருக்கிறதுக்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் இருப்ப கண்டிப்பாக. ஸோ அதுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. உதயகுமார், உன்னோட 50th பர்த்டேக்கு என்னோட விஷஸ். நம்ம பூண்டி புஷ்பம் காலேஜில் படித்த 94 to 97 மறக்க முடியாத பேட்ச். நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த 3 years பீரியட். எப்படி போனதுன்னே தெரியல. திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது.
நீ 100 வருஷம் நல்லா ஹெல்த்தியாக ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். பெஸ்ட் விஷஸ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குமார். நம்மளோட நட்பு நேற்று இன்றைக்கி வந்ததில்லை, பல வருடங்களாக ஒன்றா பழகிட்டுருக்குறோம். எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப உறுதுணையாக இருந்துகிட்ருக்குறோம். ஓகேவா? இது 50வது வருட பிறந்தநாள் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் இன்னும் மென்மேலும் அடுத்த 75-100 வருடங்கள் வரைக்கும் அதுக்கு மேலேயுமே உடல் ஆரோக்கியத்துடன் செழிப்புடன் வாழ்வதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே உதயகுமார். மே காட் bless யூ அண்ட் கைட் யூ. கடவுள் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் நீண்ட ஆயுளும் சந்தோஷத்தையும் 100 ஆண்டுகள் வழங்கி நீண்ட ஆயுளுடன் வாழ உண்மை வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.